ஏஆர் முருகதாஸ், அனிருத் இவங்க 3 பேரோட காம்போல வந்திருக்க படம் தான் மதராசி. இந்த படத்துக்கு போலாமா வேணாமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவு ஈஸியெல்லாம் ட்ரக்ஸ் யாருக்குமே கிடைச்சிடாதுங்க, ரொம்பவே கஷ்டம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது நார்மல் ஆயிடுச்சு. எங்க வேணா யாருக்கிட்ட வேணா ஈஸியா ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சேம் அந்த பேஸ்ல தாங்க கன்ஸ் அப்படின்றது யாருக்கிட்டயுமே காமன் மேன் கிட்ட அவ்வளவு ஈஸியெல்லாம் இருக்காது. சோ கன்ஸை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஏஆர் முருகதாஸ் ரொம்ப அழகாவே இந்த ஸ்டோரியை செட் பண்ணிருக்காரு. சிவகார்த்திகேயன் இந்த படத்துல ஒன் மேன் ஷோன்னே சொல்லாங்க. காமெடி பண்ணிருக்காரு, லவ் பண்ணிருக்காரு, பயங்கரமா எமோஷன் சீன்ல ஆக்ட் பண்ணிருக்காரு, ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பட்டைய கிளப்பி இருக்காருங்க. இந்த திடீர் தளபதி அப்படிலாம் சொல்லவே தேவையில்லைங்க. தமிழ் சினிமாவோட அடுத்த மாஸ் ஹீரோவா இவர் மாறிட்டு வராரு. எல்லாமே பக்காவா பண்ணிருக்காரு. எஸ்கேக்கு பேரா நடிச்சிருக்க ருக்மணி வசந்த் ரொம்ப அழகாவே இருக்கு. இவங்க 2 பேரும் வர லவ் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசா டிஃபரெண்டா இருக்கு. அனிருத் இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த பேக் போன்னே சொல்லாங்க. தேவன்ற இடத்துல மியூசிக்க அடிச்சு நொறுக்கி தள்ளிருக்காருங்க. பக்காவா மியூசிக் பண்ணிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே தியேட்டர்ல கேட்கறதுக்கு சூப்பராவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி சுதீப் பக்காவா பண்ணிருக்காருங்க. எடிட்டர் ஸ்ரீகரர் நல்லாவே எடிட் பண்ணிருக்காரு. படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஒன்னொன்னும் டாப் நாச்சா இருக்குங்க. 4 ஃபைட் சீக்வன்ஸ் வருது, 4மே சூப்பரா பண்ணிருக்காங்க. யார் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திலீப் சுப்ராயன் ஸ்டண்ட் மாஸ்டரோட பையன் கெவின் குமார் தாங்க பண்ணிருக்காரு. நம்ம எஸ்கே வச்சு வேற லெவல்ல வேலை வாங்கியிருக்காரு. எஸ்கே இது வரைக்கும் நடிச்ச எந்த ஒரு படத்திலையும் பண்ணாத அளவுக்கு இந்த படத்துல பயங்கரமா ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணிருக்காரு. சூப்பராவே இருக்குங்க. படத்தோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தான். இன்டர்வல்ல வழக்கம் போல ஏஆர் முருகதாஸ் ஸ்டைல்ல ஒரு போன் கால்ல எஸ்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு பாருங்க. தியேட்டர் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பரா இருந்ததுங்க. இது மட்டும் இல்லாம விக்ராந்த் அவர் கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிட்டாரு. பிஜு மேனன் அவருமே அவர் கொடுத்த வேலை பக்காவா பண்ணிட்டாரு. படத்துல என்ன ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்லன்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வித்யூ ஜமால், அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஓப்பனிங் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல தான் அவரோட இன்ட்ரோ பக்கா மாசா இருக்குங்க. ஹீரோக்கு என்ன வேல்யூ அதே அளவுக்கு வில்லன் பக்காவா பண்ணிருப்பாரு. இன்னொருத்தர் சார்பேட்டா பரம்பரையில ஃபேமஸான டான்சிங் ரோஸ் சபீர், இவருமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. படத்துல அவங்கவுங்களுக்குன்னு கொடுத்த ரோல எல்லாருமே பக்காவா பண்ணிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் ஓஜி ரிட்டர்னே சொல்லலாங்க. இவர் லாஸ்டா எடுத்த சில படங்கள் சரியா போகாம இருந்தாலுமே இந்த படத்துல பக்காவான கம்பேக் கொடுத்துட்டாருன்னே சொல்லலாங்க. ஸ்கிரீன் பிளே பக்காவா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில இடத்துல லேக் இருக்கு, செகண்ட் ஹாஃப்லயுமே சில இடத்துல படம் ஸ்லோவா போகுது. இருந்தாலுமே தேவைன்ற இடத்துல கரெக்டா ஐ பேத்தி ஃபைட்ஸ்ல பக்கா மாஸ் காமிச்சு எஸ்கே கிட்ட நல்ல ஆக்டிங்க வாங்கி இந்த படம் இந்த வாரத்தோட சூப்பர் டூபர்னே சொல்லலாம். எஸ்கே ஃபேன்ஸ்க்கு இந்த படம் சரியான ட்ரீட்டா இருக்க போதுங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க படத்தை போய் பாத்தீங்கன்னா 100% இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டே இந்த படம் 13 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. சோ இதே மாதிரி வேற எந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. பட்